வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து 325 ஸ்ட்ராட்டஜியோடைய அப்டேட்டை வந்து நம்ம பார்த்துருவோம். அண்ட் இது வந்து 30வது வாரம் நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது ஏப்ரல்லேருந்து நம்ம பேக் டெஸ்ட் டேட்டாவையும் அதுக்கப்புறமா கண்டினியூஸ் எவ்ரி வீக் அப்டேட்டையும் இங்கே போட்டுக்கிட்டே வரோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நம்ம இந்த ட்ரேடை எடுத்திருந்தோம். அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து 17,700 சியும் 17,900 பியும் எடுத்திருந்தோம். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் ரேஞ்சில் எடுத்திருந்தோம். 181 அண்ட் 183க்கு எனக்கு கிடச்சிருந்தது. நான் அதை தான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. ஸோ அங்கே வந்து ஸ்டாப் லாஸை புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹோல் டே வி வேர் வெயிட்டிங் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் மேலே போகும், திரும்ப 307 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்தது. 280 வரைக்கும் வந்துச்சு, 282 வரைக்கும் வந்தது. திரும்பியும் மேலே வரும் 300 ரேஞ்சில், திரும்பி கீழே வரும். ரொம்ப நேரமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அந்த 18,000 ரேஞ்சில். 2-3 வாட்டி கீழே வந்தது. 17,950 நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நின்றுட்டு இருந்தது. அப்பப்போ கொஞ்சம் நமக்கு ஜர்க்கும் ஆச்சு. என்னடா இது இவ்வளோ க்ளோஸா வந்தது, நம்ம டார்கெட் வேற புக் பண்ணல. அண்ட் ஐ அம் ஹோல்டிங் 7 லாட்ஸ். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் ஒரு 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 பீதியா தான் இருந்ததுன்னு வைங்களேன். ஸோ அது வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் பொறுமை இழந்துட்டேன் நான். ஓகே. நார்மலா நான் வெயிட் பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வரணும். அண்ட் ஐ வாஸ் அரௌண்ட் 11,000 ஏதோ ப்ராஃபிட் காமிச்சுது டக்குன்னு. சரி புக் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறதுக்குள்ள ஒரு 5-6 ருபீஸ் கீழே இறங்கிருச்சு. இறங்கின உடனே சரி ஓகே, இருக்கிற வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 307 புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம நண்பர்களில் 310 புக் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அந்த டிட்டர்மினேஷனோட வெயிட் பண்ணி க்ளோஸ் ஆகும்போது 330கே புக் பண்ணீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ இந்த வாரமும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான வீக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 325 ஸ்ட்ராட்டஜியில். அண்ட் இந்த ப்ராஃபிட்ஸ், அதாவது நான் புக் பண்ண இடத்துலயே யாராச்சும் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரௌண்ட் 8% இந்த வீக்குக்கான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதுவும் வந்து ஒரு கம்மியான ப்ராஃபிட் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வாரத்தில் 8% எடுக்கிறதுங்கிறது வந்து நாட் அ ஜோக். ஓகே. அண்ட் ஏப்ரல்லேருந்து இது வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்திருந்தோம் அப்படின்னா 1 லேக் டெப்ளாய்மெண்ட்டுக்கு 2 லாட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 166% ப்ராஃபிட்டில் இருக்குது. அதாவது 1,00,000 நம்ம டிப்ளாய் பண்ணி இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கும் போதும் இப்போ வந்து கரண்ட்லி 1,65,000 இதோடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ டெப்ளாய்டு கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்ம 36,000 தாண்டது கிடையாது. ஸோ அந்த கேபிட்டல் கம்பேர் பண்ணோம்னா இட்ஸ் 460. பட் என்னன்னா நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் ட்ராடவுன் வரும். அந்த ட்ராடவுன்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக உள்ள பணம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுலேருந்து வெளில வர முடியும். அவ்வளோதான் கேபிட்டல். 35,000 கேபிட்டல் வச்சு இந்த 461 யாராச்சும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி போகாது. ஒரே ட்ராடவுன்லேயே உங்கள் கேபிட்டலில் பாதி காணாமல் போயிடும். ஓகே. ஸோ அதனால உங்ககிட்ட 1 லேக் இருந்ததுன்னா நீங்கள் 2 லாட்டில் பண்ணலாம். அதுதான் சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ இதுதான். அண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து நான் இன்னும் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கேன். ஸோ அரௌண்ட் 9,257 தான் என்னுடைய ப்ராஃபிட்டு. 350 குவான்டிட்டியில் வந்து இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். மேஜர்லி இந்த ஒரு லாஸ்னால, ஓகே, அந்த மந்த் பிகினிங்கில் நடந்த லாஸ் இது. ஸோ இந்த லாஸ் நடக்காமல் இருந்திருந்தா இது ஆக்சுவலி என்னுடைய தான் தவறு. அது ஆக்சுவலி இது புக் பண்ணாமல் போனேன். இதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு வந்து நான் சீக்கிரமாக 307 புக் பண்ணது. ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கல. ஓகே. அதனால டக்குன்னு புக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா 2-3 வாட்டி அது பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு இன்னைக்கு 17,950 980. ஆனால் அது திரும்ப அங்கே அந்த 980 லெவல்ஸ்லேருந்து திரும்ப திரும்ப கீழே வரும்போது எனக்குள்ள ஒரு ஃபியர் வந்துருச்சு. அதனால தான் சரி ஓகே, கையில் வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம், விச் இஸ் 7%. ஸோ அதை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். தட்ஸ் ஓகே. இன்னும் நாட்கள் இருக்கின்றன. அதனால எப்படியும் கவர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி மேலே எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ ரிமைனிங் இந்த சக்திமான் ஸ்ட்ராட்டஜி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துட்றேன். மேபி இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்குள்ளே நான் இதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தட் இந்த தேர்ஸ்டே நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய முக்கியமான பல விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ட்ரேட் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதனால வந்து நீங்கள் தைரியமாக இருக்கலாம்.
நிறைய இன்சைட்ஸ் ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தின டீட்டெயில் வந்து அந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான குறிப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷீட்டோடைய கூகுள் ஷீட் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. தயவு செய்து யாரும் எனக்கு மெயில் அனுப்ப தேவையில்ல. நீங்க அத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. உங்க மொபைல்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க மொபைல வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு மேக் அ காப்பிங்கிற ஆப்ஷன் வரும். அதுலேருந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா நீங்க அப்படியே அந்த லிங்க கிளிக் பண்ணி மொபைல்ல இருந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சேவ் பண்ற ஆப்ஷன் வராது. நீங்க கம்ப்யூட்டர்ல பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தானாவே கிடைச்சிரும் அந்த ஆப்ஷன். ஸோ இதுவும் எனக்கு உங்களுக்கு சொல்லணுமா இருந்தது. தயவுசெய்து யாரும் மெயில் அனுப்ப தேவையில்ல எடிட் ஆக்சஸ்க்காக. நான் எடிட் ஆக்சஸ் குடுக்கல இதுக்கு. நீங்க வந்து காப்பி பண்ணிட்டு நீங்க எப்படி வேணா இத எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் திஸ் 325 ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு டார்கெட் குடுத்த காரணத்தினால, நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தயக்கம் இருக்கலாம். இல்ல ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, 18,000 பிரேக் பண்ணிருச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஒரு நல்ல விஷயம். 18,000 பிரேக் பண்ணி நிக்கிறது. அண்ட் சி சைடு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஷார்ட் கவரிங் வரலாம். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் 18,000க்கு மேல ஆகும் பட்சத்தில். இன்கேஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா, ஓப்பனிங்கே கீழே வந்தது அப்படின்னா, திருப்பியும் 18,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால அத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, டார்கெட் கிடைச்ச பட்சத்துல வந்து 145 ப்ரோ பிரகாரம் நம்ம ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எய்தர் வி கேன் கோ வித் ஹெட்ஜ். ஹெட்ஜ் இது ஹெட்ஜ் இது என்ன அப்படிங்கிறது நீங்க அந்த 145 ப்ரோ வீடியோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல தெளிவா விவரிச்சிருக்கேன். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அருமையான வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பை. தேங்க்யூ.